நண்பர்களே வணக்கம். நாம் தொடர்ச்சியாக திருக்குறளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுவரை திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 5 குறள்களை இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் காணப்போவது, அதாவது விளக்க உரையை நாம் கேட்கப் போவது 6வது குறள். இந்த 6வது குறள் என்னவென்றால், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஏற்கனவே நீடு வாழ்வார் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாலேயும் ஒரு குறள்ல வள்ளுவர் சொல்ல நாம கேட்டோம். எப்படி இறைவனுடைய இறைவனை நாம் நினைக்கும் பொழுது எப்படி இறைவன் நமக்கு அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு நீண்ட ஆயுளை நமக்கு தருகிறார். அதே போலத்தான் இந்த அதிகாரத்திலும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு உண்டான ஒரு இதைத்தான் இந்த குறளிலும் சொல்கிறார். அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அது வேற, அது நீண்ட வாழ்வு இருக்கிறதுக்கு அங்க சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன் வேற. மலர்மிசை ஏகினான் வானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அந்த மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் சதா சிந்தித்து கொண்டு இருந்தால் அதுவே போதும் என்கின்ற அளவிலே அதுவே நமக்கு ஆயுளை நீட்டிருக்கக்கூடிய ஒரு வழி என்று. இப்பொழுது நம்முடைய பொறிகள், நம்முடைய 5 பொறிகள், 5 இந்த 5 பொதுவாக எல்லா நூல்களிலுமேயே எடுத்துக்கொண்டோம் என்றால் 5 அடக்கி ஆள வேண்டும் என்பது எல்லா நூல்களுமே சொல்லக்கூடிய ஒன்றுதான். அதிலே வள்ளுவரும் அதை வலியுறுத்துகிறார். வள்ளுவர் ஒரு அருமையான சொற்பிரயோகம் இதிலே பயன்படுத்தி இருக்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான். நம்மலாம் அவிக்கிறதுன்னா எப்படின்னா, அந்த அவிச்சாச்சா அப்படின்னாச்சுன்னா, இந்த இட்லி சட்டியில அவிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. இது ஒண்ணுதான் நம்ம அவிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அது கம்ப்ளீட்டா அதை முழுமையாக வெந்து விடுவது. அப்படி என்றால் அதனுடைய முழு பயனும் கிடைக்கும். அதே வார்த்தையைத்தான் இந்த நம்முடைய 5 வள்ளுவர் பயன்படுத்துகிறார். ஐந்தவித்தான். ஐந்தவித்தான்னா எப்படிப்பட்ட ஒரு தலைநயமிக்க சொல். ஒரு ஆங்கிலத்துல சொல்லுறோம்னா ஒரு கலர்ஃபுல் வேர்ட். பொறிவாயில் ஐந்தவித்தான். என்னன்னா, அந்த 5 கட்டுப்படுத்துதல், அதை அவித்து விடுதல் என்பது, அதை எல்லாத்தையும் உடனே அவ்வளத்தையும் 5 அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறது அப்படிங்கிறது இல்லை. எப்படி ஒரு அவித்ததற்கு பின் எப்படி பிரயோஜனமாக இருக்கிறதோ, ஒரு முன்னைய சொன்ன அந்த உதாரணத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
ஒரு ஒண்ணு அவிச்சாச்சு அப்படின்னாச்சுன்னா, அது வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக அது மாறுகிறது. அதைப் போல அந்த ஐந்தவித்தான், பொறிவாயில் ஐந்தவித்தான். நம்முடைய 5 புலன்களும் அவைகளை நாம் அவித்து விட வேண்டும். அவித்து விட வேண்டும் என்றால், நான் கூட சமீபத்துல ஒரு ஒரு நூல்ல படிச்சேன். அதுலயும் அந்த ஒரு நூலாசிரியர் இல்ல. ஒரு பெரிய கடவுள் பிரதிநிதி. அவர் சொல்றார், உன்னுடைய கண் உனக்கு இடறலாக இருக்கும் என்றால், உன் கண்ணை பிடுங்கி தூர எறி. உன்னுடைய முழு உடம்பு தீயிலே, நரகத்திலே அகப்படுவதை பார்க்கிலும் உன்னுடைய ஒரு அவயம் போவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உன்னுடைய கண் வந்து உனக்கு வந்து அதனால வந்து தீய காரியங்களை நீ வந்து பாக்குற. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து உன்னுடைய கைகள் உனக்கு தீங்கிழைக்குமானால் அதை தரித்து விடுங்கிறார். அந்த அளவுக்கு வந்து அந்த புலன்களை அடக்கி ஆள வேண்டும். அதத்தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அத சொல்றாங்க. அதுக்காக வந்துகிட்டு கண்ணை குத்தி குருடாக்கு, கையை வெட்டி நொண்டியாக்கு, இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு நேரடியான ஒரு லிட்டரல் நேரடியான பொருள் கொள்ளக்கூடாது. இவைகளெல்லாம் ஒரு விஷயத்தை ஒரு தெளிவாக சொல்வதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இதுகளெல்லாம் சொல்ல வேண்டிய வழியில இப்படி சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அந்த இறை தலைவரும் அப்படி சொல்கிறார். இங்கே நம்முடைய வள்ளுவர் அவர்களும், நீங்கள் பொறிவாயில் ஐந்தவித்தார், நீங்கள் அதை அவித்து விடுங்கள். அந்த உணர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கண், காது, மூக்கு, செவி, மெய் இந்த இவைகள் எல்லாம் இந்த புலன் நுகர்ச்சியிலேயே மனித வாழ்க்கை போய்விடுகிறது. எல்லா விஷயங்களிலும் புலன் நுகர்ச்சி. அதுவும் இன்றைய சூழ்நிலையிலே பார்த்தீர்கள் என்றால் புலன் நுகர்ச்சி தான் பிரதானம். இன்று எது வேண்டுமானாலும் இன்றைக்கு ஒரு நுகர்வோர் கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய தோன்றி இன்றைக்கு நம்மை எங்கேயோ ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போய்கின்றது. இன்றைக்கு நாம் காணக்கூடிய பல இயற்கை இடர்கள், சமீபத்திலே கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை இடர்கள், வடநாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயற்கை இடர்கள், இவைகள் எல்லாத்தையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே இந்த நுகர்வு கலாச்சாரம். இந்த நுகர்வு கலாச்சாரம் இன்றைக்கு ஐம்புலன்களும் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. கண் ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, காது ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, வாயு ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது, உடல் ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் 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 நம்முடைய நுகர்வு கலாச்சாரம். இந்த நுகர்வு கலாச்சாரங்கள் எல்லாம் இந்த ஐம்புலன்களினாலே, இந்த ஐம்புலன்களிலே இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. இந்த உலகமே இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. அதுகளை எல்லாம் அவர்கள் இன்றைக்கு எப்படி சொல்லி இருக்கின்றார்கள். அன்றைக்கு இன்னொரு மத தலைவர் சொன்னது போல, அப்படி தேவை என்றால் நீ அதை வெட்டி எறிந்து விடு, பிடுங்கி எறிந்து விடு. அது நீ நாளைக்கு நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் இன்றைக்கு உன்னுடைய ஒரு உறுப்புகளை இழக்கிறதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அதே போலத்தான் இன்றைக்கு நரக வாழ்வுக்கு நாம் போய்கொண்டு இருக்கின்றோம். இவைகளை எல்லாம் நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக
ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரு பெரிய இழப்பை நோக்கி நாம் செல்லத்தான் வேண்டிய ஒரு கட்டாயம் வருகின்றது. அதனால்தான் அதை அன்றையே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அது எப்போ முடியும் அப்படின்னாச்சுன்னா, அந்த பொய் தீர்ந்த ஒழுக்க நெறி நிக்கணும். பொய்யும் புரட்டும் ஒழுக்கமும் இல்லாத இந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இதுகளை எல்லாம் இல்லாமல் ஒழுக்கமான வாழ்வு, பொய்யற்ற வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு அந்த இறைவனை நினைக்கக்கூடியது, அப்படிப்பட்ட இறைவன் தான் நமக்கு வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியது, இப்படிப்பட்டவையெல்லாம் இருந்ததென்றால் நிச்சயமாக நாம் நீடூடி வாழ முடியும். இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ புள்ளி விவரங்கள் எல்லாம் எவ்வளவோ வந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ மக்கள் எத்தனையோ காரியங்களுக்காக வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆக்சிடென்ட் அப்படி என்று எடுத்துக்கொண்டாலே ஆக்சிடென்ட்னாலே இன்றைக்கு இறக்கக்கூடியவர்கள் எல்லாம் எவ்வளவோ அதிகம் பேர். இப்படி இந்த நீடோடி வாழ்வுக்கு வழி இல்லாமல் மக்கள் மிகுந்த குறைந்த வயதிலேயே அதிகமான சாப்பாடு, அதிகமான போகம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காரியத்தால் மனித உயிர்கள் மிக சிறிய வயதிலேயே போய்விடுகிறது. ஆக இது எல்லாம் அந்த நீண்ட வாழ்வு வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக இதுகளை எல்லாம் இந்த திருக்குறள் பிரகாரம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நாம் தொடர்ச்சியாக திருக்குறளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுவரை திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 5 குறள்களை இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் காணப்போவது, அதாவது விளக்க உரையை நாம் கேட்க போவது 6வது குறள். இந்த 6வது குறள் என்னவென்றால், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஏற்கனவே நீடு வாழ்வார் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாலேயும் ஒரு குறள்ல வள்ளுவர் சொல்ல நாம கேட்டோம். எப்படி இறைவனுடைய ஒரு இறைவனை நாம் நினைக்கும் பொழுது எப்படி இறைவன் நமக்கு அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு நீண்ட ஆயுளை நமக்கு தருகிறார். அதே போலத்தான் இந்த அதிகாரத்திலும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு உண்டான ஒரு இதைத்தான் இந்த குறளிலும் சொல்கிறார். அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அது வேற, அது நீண்ட வாழ்வு இருக்கிறதுக்கு அங்க சொல்லி இருக்கக்கூடிய கண்டிஷன் வேற. மலர்மிசை ஏகினான் வானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அந்த மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் சதா சிந்தித்து கொண்டு இருந்தால் அதுவே போதும் என்கின்ற அளவிலே அவனே அதுவே நமக்கு ஆயுளை நீட்டிருக்கக்கூடிய ஒரு வழி என்று. இப்பொழுது நம்முடைய பொறிகள், நம்முடைய 5 பொறிகள், 5 புலன்கள்,
இந்த ஐம்புலன்களை பொதுவாக எல்லா நூல்களிலுமேயே எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்பது எல்லா நூல்களுமே சொல்லக்கூடிய ஒன்றுதான். அதிலே வள்ளுவரும் அதை வலியுறுத்துகிறார். வள்ளுவர் ஒரு அருமையான சொற்பிரயோகம் இதிலே பயன்படுத்தி இருக்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான். ஐந்தவித்தான் நம்மலாம் அவிக்கிறதுன்னா எப்படின்னா, அந்த அவிச்சாச்சா அப்படின்னாச்சுன்னா, இந்த இட்லியை வந்து இட்லி சட்டியில அவிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இது ஒண்ணுதான் நம்ம அவிக்கிறதுன்னா என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து முழுமையாக வெந்து விடுவது. அப்படி என்றால் அதனுடைய முழு பயனும் கிடைக்கும். அதே வார்த்தையைத்தான் இந்த நம்முடைய ஐம்புலன்களுக்கு வள்ளுவர் பயன்படுத்துகிறார். ஐந்தவித்தான். ஐந்தவித்தான்னா எப்படிப்பட்ட ஒரு தலைநயமிக்க சொல். ஒரு ஆங்கிலத்துல சொல்லுறோம்னா ஒரு கலர்ஃபுல் வேர்ட். பொறிவாயில் ஐந்தவித்தான். என்னன்னா அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துதல், அதை அவித்து விடுதல் என்பது, அதை எல்லாத்தையும் உடனே அவ்வளத்தையும் ஐம்புலன்களையும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறது அப்படிங்கிறது இல்லை. எப்படி ஒரு அவித்ததற்கு பின் எப்படி பிரயோஜனமாக இருக்கிறதோ, ஒரு முன்ன சொன்ன அந்த உதாரணத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒண்ணு அவிச்சாச்சு அப்படின்னாச்சுன்னா அது வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக அது மாறுகிறது. அதை போல அந்த ஐந்தவித்தான், பொறிவாயில் ஐந்தவித்தான், நம்முடைய 5 புலன்களும் அவைகளை நாம் அவித்து விட வேண்டும். அவித்து விட வேண்டும் என்றால், கூட சமயத்துல ஒரு ஒரு நூல்ல படிச்சேன். அதுலயும் அந்த ஒரு நூலாசிரியர் இல்ல, ஒரு பெரிய கடவுள் பிரதிநிதி அவர் சொல்றார், உன்னுடைய கண் உனக்கு இடரலாக இருக்கும் என்றால் உன் கண்ணை பிடுங்கி தூர எறி. உன்னுடைய முழு உடம்பு தீயிலே நரகத்திலே அகப்படுவதை பார்க்கிறோம். உன்னுடைய ஒரு அவயம் போவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உன்னுடைய கண் வந்து உனக்கு வந்து அதனால வந்து தீய காரியங்களை நீ வந்து பாக்குற. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து உன்னுடைய கைகள் உனக்கு தீங்கிழைக்குமானால் அதை தரித்து விடுங்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த புலன்களை அடக்கி ஆள வேண்டும். அதத்தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அத சொல்றாங்க. அதுக்காக வந்துகிட்டு கண்ணை குத்தி குருடாக்கு, கையை வெட்டி நொண்டியாக்கு, இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு நேரடியான ஒரு லிட்டரல் நேரடியான பொருள் கொள்ளக்கூடாது. இவைகளெல்லாம் ஒரு விஷயத்தை ஒரு தெளிவாக சொல்வதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இதுகளெல்லாம் சொல்ல வேண்டிய வழியில இப்படி சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அந்த இறை தலைவரும் அப்படி சொல்கிறார். இங்கே நம்முடைய வள்ளுவர் அவர்களும், நீங்கள் பொறிவாயில் ஐந்தவித்தார், நீங்கள் அதை அவித்து விடுங்கள். அந்த உணர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கண், காது, மூக்கு, செவி, மெய், இந்த இவைகள் எல்லாம் இந்த புலன் நுகர்ச்சியிலேயே மனித வாழ்க்கை போய்விடுகிறது.
எல்லா விஷயங்களிலும் புலன் நுகர்ச்சி. அதுவும் இன்றைய சூழ்நிலையிலே பார்த்தீர்கள் என்றால் புலன் நுகர்ச்சி தான் பிரதானம். இன்று எது வேண்டுமானாலும் இன்றைக்கு ஒரு நுகர்வோர் கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய தோன்றி இன்றைக்கு நம்மை எங்கேயோ ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போய்கின்றிருக்கிறது. இன்றைக்கு நாம் காணக்கூடிய பல இயற்கை இடர்கள், சமீபத்திலே கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை இடர்கள், வடநாட்டிலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயற்கை இடர்கள், இவைகள் எல்லாத்தையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே இந்த நுகர்வு கலாச்சாரம். இந்த நுகர்வு கலாச்சாரம் இன்றைக்கு ஐம்புலன்களும் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. கண் ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, காது ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, வாயு ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது, உடல் ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் 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 நம்முடைய நுகர்வு கலாச்சாரம். இந்த நுகர்வு கலாச்சாரங்கள் எல்லாம் இந்த ஐம்புலன்களினாலே இந்த ஐம்புலன்களிலே இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. இந்த உலகமே இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. அதுகளை எல்லாம் அவர்கள் இன்றைக்கு எப்படி சொல்லி இருக்கின்றார்கள்? அன்றைக்கு இன்னொரு மத தலைவர் சொன்னது போல, அப்படி தேவை என்றால் நீ அதை வெட்டி எறிந்து விடு, பிடுங்கி எறிந்து விடு. அது நீ நாளைக்கு நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் இன்றைக்கு உன்னுடைய ஒரு உறுப்புகளை இழக்கிறதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அதே போலத்தான் இன்றைக்கு நரக வாழ்வுக்கு நாம் போய்கொண்டு இருக்கின்றோம். இவைகளை எல்லாம் நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரு பெரிய இழப்பை நோக்கி நாம் செல்லத்தான் வேண்டிய ஒரு கட்டாயம் வருகின்றது. அதனால்தான் அதை அன்றையே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் பொறிவாயில் ஐந்த வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அது எப்போ முடியும் அப்படின்னாச்சுன்னா, அந்த பொய் தீர்ந்த ஒழுக்க நெறி நிக்கணும். பொய்யும் புரட்டும் ஒழுக்கமும் இல்லாத இந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இதுகளை எல்லாம் இல்லாமல் ஒழுக்கமான வாழ்வு, பொய்யற்ற வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு அந்த இறைவனை நினைக்கக்கூடியது, அப்படிப்பட்ட இறைவன் தான் நமக்கு வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியது, இப்படிப்பட்டவையெல்லாம் இருந்ததென்றால் நிச்சயமாக நாம் நீடூடி வாழ முடியும். இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ புள்ளி விவரங்கள் எல்லாம் எவ்வளவோ வந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ மக்கள் எத்தனையோ காரியங்களுக்காக வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆக்சிடென்ட் அப்படி என்று எடுத்துக்கொண்டாலே ஆக்சிடென்ட்னாலே இன்றைக்கு இறக்கக்கூடியவர்கள் எல்லாம் எவ்வளவோ அதிகம் பேர். இப்படி இந்த நீடோடி வாழ்வுக்கு வழி இல்லாமல் மக்கள் மிகுந்த குறைந்த வயதிலேயே அதிகமான சாப்பாடு, அதிகமான போகம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காரியத்தால் மனித உயிர்கள் மிக சிறிய வயதிலேயே போய்விடுகிறது. ஆக இது எல்லாம் அந்த நீண்ட வாழ்வு வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக இதுகளை எல்லாம் இந்த திருக்குறள் பிரகாரம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நாம் தொடர்ச்சியாக திருக்குறளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இதுவரை திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 5 குறள்களை இதுவரை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் காணப்போவது, அதாவது விளக்க உரையை நாம் கேட்க போவது
6வது குறள். இந்த 6வது குறள் என்னவென்றால், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஏற்கனவே நீடு வாழ்வார் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாலேயும் ஒரு குறள்ல வள்ளுவர் சொல்ல நாம கேட்டோம். எப்படி இறைவனுடைய ஒரு இறைவனை நாம் நினைக்கும் பொழுது எப்படி இறைவன் நமக்கு அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் ஒரு நீண்ட ஆயுளை நமக்கு தருகிறார். அதே போலத்தான் இந்த அதிகாரத்திலும் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு உண்டான ஒரு இதைத்தான் இந்த குறளிலும் சொல்கிறார். அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அது வேற, அது நீண்ட வாழ்வு இருக்கிறதுக்கு அங்க சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன் வேற. மலர்மிசை ஏகினான் வானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அந்த மனதிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் சதா சிந்தித்து கொண்டு இருந்தால் அதுவே போதும் என்கின்ற அளவிலே அதுவே நமக்கு ஆயுளை நீட்டிருக்கக்கூடிய ஒரு வழி என்று. இப்பொழுது நம்முடைய பொறிகள், நம்முடைய 5 பொறிகள், ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்களை பொதுவாக எல்லா நூல்களிலுமேயே எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்பது எல்லா நூல்களுமே சொல்லக்கூடிய ஒன்றுதான். அதிலே வள்ளுவரும் அதை வலியுறுத்துகிறார். வள்ளுவர் ஒரு அருமையான சொற்பிரயோகம் இதிலே பயன்படுத்தி இருக்கிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான். சிலவெல்லாம் அவிக்கிறதுன்னா எப்படின்னா, அந்த அவிச்சாச்சா அப்படின்னாச்சுன்னா, இந்த இட்லியை இட்லி சட்டியில அவிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. இது ஒண்ணுதான் நம்ம அவிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அது கம்ப்ளீட்டா அதை முழுமையாக வெந்து விடுவது. அப்படி என்றால் அதனுடைய முழு பயனும் கிடைக்கும். அதே வார்த்தையைத்தான் இந்த நம்முடைய ஐம்புலன்களுக்கு வள்ளுவர் பயன்படுத்துகிறார். ஐந்தவித்தான். ஐந்தவித்தான்னா எப்படிப்பட்ட ஒரு தலைநயமிக்க சொல். ஒரு ஆங்கிலத்துல சொல்லுறோம்னா ஒரு கலர்ஃபுல் வேர்ட். பொறிவாயில் ஐந்தவித்தான். என்னன்னா அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துதல், அதை அவித்து விடுதல் என்பது, அதை எல்லாத்தையும் உடனே அவ்வளத்தையும் ஐம்புலன்களையும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறது அப்படிங்கிறது இல்லை. எப்படி ஒரு அவித்ததற்கு பின் எப்படி பிரயோஜனமாக இருக்கிறதோ, ஒரு முன்னைய சொன்ன அந்த உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்னு அவிச்சாச்சு அப்படின்னாச்சுன்னா அது மக்களுக்கு பிரயோஜனமாக அது மாறுகிறது. அதை போல அந்த ஐந்தவித்தான், பொறிவாயில் ஐந்தவித்தான், நம்முடைய 5 புலன்களும் அவைகளை நாம் அவித்து விட வேண்டும். அவித்து விட வேண்டும் என்றால், நான் கூட சமயத்துல ஒரு நூல்ல படித்தேன். அதுலயும் அந்த ஒரு நூலாசிரியர் இல்லை, ஒரு
பெரிய கடவுள் பிரதிநிதி. அவர் சொல்றார், உன்னுடைய கண் உனக்கு இடறலாக இருக்கும் என்றால் உன் கண்ணை பிடுங்கி தூர எறி. உன்னுடைய முழு உடம்பு தீயிலே நரகத்திலே அகப்படுவதை பார்க்கிறோம். உன்னுடைய ஒரு அவயம் போவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உன்னுடைய கண் உனக்கு அதனால தீய காரியங்களை நீ பார்க்கிற. அதே மாதிரி இன்னொரு இடத்துல உன்னுடைய கைகள் உனக்கு தீங்கிழைக்குமானால் அதை தரித்து விடுங்கிறார். அந்த அளவுக்கு அந்த புலன்களை அடக்கி ஆள வேண்டும். அதத்தான் அவங்க இந்த அளவுக்கு அத சொல்றாங்க. அதுக்காக வந்துகிட்டு கண்ணை குத்தி குருடாக்கு, கையை வெட்டி நொண்டியாக்கு, இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு நேரடியான ஒரு லிட்டரல் நேரடியான பொருள் கொள்ளக்கூடாது. இவைகளெல்லாம் ஒரு விஷயத்தை ஒரு தெளிவாக சொல்வதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இதுகளெல்லாம் சொல்ல வேண்டிய வழியில இப்படி சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அந்த இறை தலைவரும் அப்படி சொல்கிறார். இங்கே நம்முடைய வள்ளுவர் அவர்களும், நீங்கள் பொறிவாயில் ஐந்தவித்தார், நீங்கள் அதை அவித்து விடுங்கள். அந்த உணர்ச்சிகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கண், காது, மூக்கு, செவி, மெய் இவைகள் எல்லாம் இந்த புலன் நுகர்ச்சியிலேயே மனித வாழ்க்கை போய்விடுகிறது. எல்லா விஷயங்களிலும் புலன் நுகர்ச்சி. அதுவும் இன்றைய சூழ்நிலையிலே பார்த்தீர்கள் என்றால் புலன் நுகர்ச்சி தான் பிரதானம். இன்று எது வேண்டுமானாலும் இன்றைக்கு ஒரு நுகர்வோர் கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய தோன்றி இன்றைக்கு நம்மை எங்கேயோ ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போய்கின்றது. இன்றைக்கு நாம் காணக்கூடிய பல இயற்கை இடர்கள், சமீபத்திலே கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை இடர்கள், வடநாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயற்கை இடர்கள், இவைகள் எல்லாத்தையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே இந்த நுகர்வு கலாச்சாரம். இந்த நுகர்வு கலாச்சாரம் இன்றைக்கு ஐம்புலன்களும் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. கண் ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, காது ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, வாயு ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது, உடல் ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் 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 நம்முடைய நுகர்வு கலாச்சாரம். இந்த நுகர்வு கலாச்சாரங்கள் எல்லாம் இந்த ஐம்புலன்களினாலே இந்த ஐம்புலன்களிலே இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. இந்த உலகமே இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. அதுகளை எல்லாம் அவர்கள் இன்றைக்கு எப்படி சொல்லி இருக்கின்றார்கள். அன்றைக்கு இன்னொரு மத தலைவர் சொன்னது போல, அப்படி தேவை என்றால் நீ அதை வெட்டி எறிந்து விடு, பிடுங்கி எறிந்து விடு. அது நீ நாளைக்கு நீ நரகத்துக்கு போவதை காட்டிலும் இன்றைக்கு உன்னுடைய ஒரு உறுப்புகளை இழக்கிறதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அதே போலத்தான் இன்றைக்கு நரக வாழ்வுக்கு நாம் போய்கொண்டு இருக்கின்றோம். இவைகளை எல்லாம் நாம் கட்டுப்படுத்தாவிட்டால் நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரு பெரிய இழப்பை நோக்கி நாம் செல்லத்தான் வேண்டிய ஒரு கட்டாயம் வருகின்றது. அதனால்தான் அதை அன்றையே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அது எப்போ முடியும் அப்படின்னாச்சுன்னா, அந்த பொய் தீர்ந்த ஒழுக்க நெறி நிக்கணும். பொய்யும் புரட்டும் ஒழுக்கமும் இல்லாத இந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில
இதுகளை எல்லாம் இல்லாமல் ஒழுக்கமான வாழ்வு, பொய்யற்ற வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு அந்த இறைவனை நினைக்கக்கூடியது, அப்படிப்பட்ட இறைவன் தான் நமக்கு வேண்டும் என்று சிந்திக்கக்கூடியது, இப்படிப்பட்டவையெல்லாம் இருந்ததென்றால் நிச்சயமாக நாம் நீடூடி வாழ முடியும். இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ புள்ளி விவரங்கள் எல்லாம் எவ்வளவோ வந்து கொண்டிருக்கின்றன. எத்தனையோ மக்கள் எத்தனையோ காரியங்களுக்காக வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆக்சிடென்ட் அப்படி என்று எடுத்துக்கொண்டாலே, ஆக்சிடென்ட்னாலே இன்றைக்கு இறக்கக்கூடியவர்கள் எல்லாம் எவ்வளவோ அதிகம் பேர். இப்படி இந்த நீடோடி வாழ்வுக்கு வழி இல்லாமல் மக்கள் மிகுந்த குறைந்த வயதிலேயே அதிகமான சாப்பாடு, அதிகமான போகம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காரியத்தால் மனித உயிர்கள் மிக சிறிய வயதிலேயே போய்விடுகிறது. ஆக இது எல்லாம் அந்த நீண்ட வாழ்வு வேண்டுமென்றால் நாம் கண்டிப்பாக இதுகளை எல்லாம் இந்த திருக்குறள் பிரகாரம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.